அனைவருக்கும் வணக்கம். நாம தொடர்ந்து அரசாணை 69 படி இந்திரா காலனி வீட்டுல குடியிருப்பவங்களை வீட்டு பழுதுபார்ப்பு பராமரிப்பதற்கான திட்டங்களை பத்தி தொடர்ந்து பேசிட்டு வரோம். அதனை தொடர்ந்து எந்தெந்த பயனாளி வாழ்ற வீட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க, தகுதி என்ன அப்படிங்கிறத ஒரு 6 பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. முதல் தகுதி என்ன அப்படின்னா 2000 to 2001 முந்தைய நம்ம ஊராட்சி மன்றம் எடுத்த கணக்கு தான் இதுக்கு அடிப்படையாகும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2001ஆம் ஆண்டுக்கு முன்னால அரசு கட்டி கொடுத்த ஏதாவது ஒரு திட்டத்தின் கீழே கட்டாயம் அந்த பயனாளியுடைய கட்டாயம் இருக்க வேண்டும். சப்போஸ் அந்த பயனாளி வீடு வாங்கி குடியிருந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாரிசார், அதாவது குடும்ப உறுப்பினர் இருந்தாலும் கட்டாயம் அந்த வீடு எடுத்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு முன்னால வேறு எந்த விதமான எம்எல்ஏ நிதியோ இல்லை வேறு மானியமோ எந்த நிதியும் அந்த வீட்டு பராமரிப்புக்காக கண்டிப்பாக அவங்க வாங்கிடக்கூடாது. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக அவங்க அரசு பணியில் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மிக முக்கியமான பாயிண்ட், இந்த வீடு வச்சிருக்கவங்களுக்கு இந்த வீட்டை தவிர்த்து வேறு சொந்த வீடோ வேறு எந்த சொத்தோ அவங்களுக்கு கட்டாயம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா கட்டாயம் அந்த வீடு இந்த கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இப்போ கடைசி பாயிண்டாக பார்த்தோங்க அப்படின்னா இந்த இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா காலனி வீடு அந்த காலத்தில் விற்றுருப்பாங்க. அப்படி ஒருத்தர் விலைக்கு வாங்கினவங்களோ அல்லது வாடகை குடியிருப்பவங்களோ அப்படி யாராக இருந்தாலுமே அந்த வீட்டுமே இந்த திட்டத்தில் கணக்கெடுக்க முடியாது. ஸோ உண்மையான பயனாளிக்கு உண்டான தொகையை அரசு ஒதுக்கீடு செய்து ஸோ அனைவரும் இது பயன்படுத்தி கொள்ளும்படி வழக்கறிஞர் சுராஜ் குமார் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.